இப்போ ட்ரேடிங் பெர்ஸ்பெக்டிவ்னு வரும்போது நம்ம அந்த ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது எந்த மாதிரிங்க சார் நம்ம பண்ணணும்? ட்ரேடிங் அப்படின்னு வந்துட்டாலே ஒன்றா மிட் கேப்ஸ் இல்லைன்னா லார்ஜ் கேப். ஓகே ஓகே இந்த ரெண்டுல நல்ல குட் ஸ்டாக்கு மொமெண்டம் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மொமெண்டம் ஸ்டாக்கை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சார், இப்போது சில பேராமீட்டர்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போ இன்வெஸ்டிங் அப்படின்னு வரும்போது என்னென்ன மாதிரியான பேராமீட்டர்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஒன்று ட்ரேட் டிசிப்ளின் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே. ரெண்டாவது அதுவும் பர்டிகுலர்லி இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், அவங்க கண்டிப்பாக ஓவர் நைட் பொசிஷனை வச்சுக்க கூடாது. என்கிட்ட ஒரு 2 lakhs இருக்கு. எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், வெளியில் கடன் வாங்கியோ, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியோ, இல்லை ஃப்ரெண்டு கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்கியோ அன்வான்டாக இதில் கொண்டு வரக்கூடாது. ரிஃப்ளெக்ட் மணி நேயர்களுக்கு வணக்கம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கு சூழ்நிலைக்கு 26 பாயிண்ட்லேருந்து நம்ம திருப்பி 22 வந்திருக்கு. திருப்பி இன்றைக்கி மைனஸில் போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு ஆசிலேஷனில் தான் இருக்குது. சைட் வேஸில் போகிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வெல்த் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் கோவை விஸ்வநாதன் சார்ட்டு தான் வந்திருக்கோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி. மார்க்கெட்டு அப்படியே இறங்குறது. ஆமாங்க சார். சார், இப்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ப்ராஃபிட் புக் பண்ணுறது அப்படின்றது, நம்ம ஸ்டாக்ஸ் வாங்குகிறோம், அது ப்ராஃபிட் எப்படி புக் பண்ணுறது, இதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் சார். ஜென்ரலாக சார், ஒரு இன்வெஸ்டர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஓகே. அப்புறமா ட்ரேடர்ஸு சொல்கிறேன். ரெண்டையுமே தனித்தனியாக உங்களுக்கு ஈன்ற அளவில் கொடுத்துருக்கிற நேரத்துக்கு அனுசரித்து நான் விஷயங்களை பரிமாற்றிக்க விரும்புகிறேன். ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல ஸ்டாக்கை ஃபண்டமெண்டலாக செலக்ட் பண்ணணும். ஓகே. பண்ணிவிட்டு அவங்க அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு ஒரு சர்டன் லெவல் பர்சன்டேஜ் வந்த உடனே அதை ப்ராஃபிட் புக் பண்ண தவறிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கோவிடில் நல்ல ஃபால் ஆகிருந்தது, அப்போ என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஸோ அது ஒரு ரைட் என்ட்ரி இன் தட் மார்க்கெட்டு உங்களுக்கு பையிங்க்கு சான்சஸ் கொடுத்துருது. பயன்படுத்திட்டீங்க இல்லையா? அதேமாரி செல் பண்ணுறதுக்கும் ஒரு சான்ஸு கொடுத்துருக்கோம். அப்போது 26,200 to 300 இருக்கிற போது நீங்கள் கோவிட் பீரியடில் வாங்கியிருந்த ஸ்டாக் 21, 22 வாங்கிய ஸ்டாக்கில் தான் குறைஞ்சது 50 to 40% உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். அப்போ என்ன நினைக்கிறவங்கன்னு கேட்டிங்கன்னா, சார் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, 27,000 போகும், 28,000 போகும், 30,000 போகும், என் ஸ்டாக்லாம் இன்னும் 10% மேலே போகும்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு சாதகமாக இருந்தது இல்லைங்கிறது கடந்த காலம் சரித்திரங்கள் சொல்லுது. ஒன்று, அப்போது அந்த லாபத்தை அவங்க புக் பண்ண தவறிட்டாங்கங்கிறது என்னுடைய கருத்து. நிறைய பேர் என்கிட்ட ஃபாலோவர்ஸ் பேசுகிறவங்களாம், சார் நல்ல லாபம் கிடச்சிது சார், இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேயே கிட்டத்தட்ட 10% போகுது. மார்க்கெட் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது. ஒரு இன்வெஸ்டராக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakhக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, நல்ல ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலி செலக்ட் பண்ணி நல்ல குட் குவாலிஃபை பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க. அது உங்களுக்கு 20% லாபம் கொடுத்துருக்கு. 26,300 இண்டெக்ஸ் போகிறது. சரி, அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து என்ன கேட்டிங்கன்னா, அந்த பிரின்சிபலை அப்படியே விட்டுடுங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு 20,000 15,000 ஏதோ ஒரு லாபம் இருக்கும் இல்லையா? அந்த லாபத்தை மட்டும் ட்ரிம் பண்ணி வெளியில் எடுத்திருந்தால் இப்போ உங்களுடைய மார்க்கெட் இறங்கியிருக்கு பார்த்தீங்களா? இப்போ நமக்கு இறங்க வாய்ப்புகள் கொடுத்துருக்கு பை. இப்போ அந்த பணத்தை வச்சுக்கிட்டு வாங்கலாம். இல்லைனாலும் அமைதியாக இருந்தாலும் நம்ம கேபிட்டல் போயிருக்காது. அந்த 1 லட்சம்ங்கிறது கேபிட்டல் அப்படியே தான் இருக்கு. அப்போ வாய்ப்பை நழுவ விட்டோம். சரி, 26,300 இருந்த போது மார்க்கெட்டில் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ப்ராஃபிட்டை தவற விட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக இன்வெஸ்டர்ஸு மார்க்கெட்டு சார் 22,000 கிட்ட வந்துடுது, கிட்டத்தட்ட 4,000 பாயிண்ட் இறங்கிடுது. இந்த யூடியூப் சேனல் இந்த மாதிரி இதெல்லாம் சில எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க, அவங்க கருத்துக்களை சொல்கிறாங்க. நம்ம அந்த பக்கம் அவங்க போகலை. அவங்க கருத்துக்கள் ஒரு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி ஒரு ஃபண்டமெண்டலாக பண்ணி சொல்கிறாங்க. இவங்க அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த டைத்தில் சார் ஏன் இறங்கணும், 21,000 போகும், 20,000 போகும், 18,000 போகும்னு இறங்கினா வாங்கிக்கலாம் சார்னு சொல்கிறேன். ஸோ மொத்தத்தில்
ஏறுற போதும் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறது இல்லை, இறங்குற போதும் வாங்குறதுக்கு மிஸ் பண்ணிடுறோம், ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் மிஸ் பண்ணிடலாம். பண்ணோம். ஸோ மார்க்கெட் கிவ் ஃபேர் சான்சஸ். இதை நம்ம பயன்படுத்திக்காதது நம்மளுடைய தவறு தானே தவிர ஓகே மார்க்கெட்டை நம்ம குறை சொல்ல வேண்டாம் ஓகே அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே ஓகே சார். சார் இப்போது அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லிட்டீங்க. இப்போ ட்ரேடிங் பெர்ஸ்பெக்டிவ்னு வரும்போது நம்ம அந்த ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது எந்த மாதிரிங்க சார் நம்ம பண்ணணும்? இப்போ ட்ரேடிங் அப்படின்னாலே நம்ம நல்ல ஸ்டாக் வாங்கணும். நல்ல ஸ்டாக்னா கூடுமானவர்கள் இந்த ஸ்மால் கேப்பு, பென்னி ஸ்டாக்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கும். ட்ரேடிங் அப்படின்னு வந்துட்டாலே ஒன்றா மிட் கேப்ஸ் இல்லைன்னா லார்ஜ் கேப். ஓகே ஓகே இந்த ரெண்டில் நல்ல குட் ஸ்டாக்கு மொமெண்டம் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மொமெண்டம் ஸ்டாக்கை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு நிறைய காரணிகள்லாம் இருக்குது. அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது. ஒன்று இன்ட்ராடே ட்ரேடிங், இன்னொன்று ஸ்விங் ட்ரேடிங். ஓகே நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும் இன்ட்ராடேவா ஸ்விங் ட்ரேடிங். இன்ட்ராடேவா இருந்தால் அந்த சில ஃபார்முலாலாம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை எடுத்துறீங்க. ஓகே எடுத்துட்டு உங்களுக்கு பை அட் லோ செல் அட் ஹை. அப்போ ஒரு இன்ட்ராடேனா நீங்கள் எதிர்பார்க்கிறது 1 to 1.5% தான் நீங்கள் டார்கெட்டை வைக்கணும். ஓகே ஓகே ஸ்விங் ட்ரேடிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்தவரையிலையும் ஒரு 2 to 15 days வரலையும் அதை ஹோல்டு பண்ணினாதான் நமக்குன்னு ஒரு ஜெனியூனான ப்ராஃபிட்டு 5+1 ஃபார் டேக்ஸஸ் அண்டு அதர் ப்ரோக்கரேஜஸ்க்கு 5% நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே ஓகே பட் அது நல்ல லோவில் வாங்கணும், வாங்கினாலும் இறங்கும். அதே மாதிரி ட்ரேடிங் அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் 1 lakh வச்சுருக்கீங்கன்னா 1 lakhக்கும் போய் வாங்கக்கூடாது. ஒன்று. ஓகே. ரெண்டாவது இன்னொரு தவிர என்ன கேட்டால் 1 lakh இருந்ததுன்னா புரோக்கரேஜ் ஃபேர்மில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு தராங்க. நீங்கள் 4 times 3 times நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க பை பிளட்ஜிங் ஆஃப் யுவர் எக்ஸிஸ்டிங். அப்படி நீங்கள் வாங்குறப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடந்துருதுன்னா சக்ஸஸ், ஃபெயில் ஆகிடுதுன்னா உங்களுக்கு லாஸ் வரும். அப்போ லாஸ் வந்தால் நீங்கள் 3.25 பொசிஷனை கவர் பண்ணணும் இல்லையா இன்ட்ராடேயில். அப்படி இன்ட்ராடேயில் கவர் பண்ணுற போது நீங்கள் லாஸை என்ன பண்ணுவீங்க, ஒன்றா அந்த லாஸ்க்கு உண்டான பணத்தை கட்டணும், இல்லைன்னா உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஹோல்டிங்கில் உங்கள் ஹேர் கட் பண்ணிடுவாங்க. அதனால இந்த பிளட்ஜிங், கொலட்ரல், இந்த மாதிரி லிவரேஜ் இந்த இதுக்கெல்லாமே போக வேண்டாம். இன்ட்ராடே அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற பைசால 50% or 70%க்கு மட்டும் நீங்கள் வாங்க. ஓகே ஓகே ஓகே. அதுதான் ஒரு ட்ரேடிங் ஆஸ்பெக்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம வச்சுக்கலாம். சார் இப்போது சில பேராமீட்டர்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போ இன்வெஸ்டிங் அப்படின்னு வரும்போது என்னென்ன மாதிரியான பேராமீட்டர்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஒரு ஸ்டாக் கார்பரேட் குட் கேபிட்டலைசேஷன் இருக்கணும். ஓகே ஓகே. ரெண்டாவது ட்ரெண்டிங் ஸ்டாக்காக இருக்கும். மூணாவது என்ன கேட்டிங்கன்னாக்கா பிஇ மட்டும் பார்க்கக்கூடாது. ஓகே. பிஇ வந்து சப்போஸ் விலை அதிகமாக இருக்கும், தட் இஸ் 30-35ங்கிறது ஒரு ஜெனின் பிஇ. 30-35 கீழே 9-11 நல்ல குட் ஸ்டாக்ஸ் எல்லாம். ரெண்டாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணினாலே நல்ல ஒரு க்ரோத் கம்பெனியாக இருக்கணும். இந்த சிஏஜிஆர்னு சொல்லுவாங்க, காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட்டிங். அது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸில் இருக்கணும். 3 years 5 years 10 years இருக்கும். அது மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு டிவிடெண்ட் ஈல்டட் ஸ்டாக்ஸ்ன்னு இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டட் ஸ்டாக்ஸ்ன்னு நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா என்எஸ்சி டிவிடெண்ட் ஈல்டட் ஸ்டாக்ஸ்ன்னு போட்டிங்கனாலே அதுலேயே சிலதெல்லாம் சொல்லுவாங்க ஸ்டாக்ஸ். அதில் என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கன்னா அது பிஇயும் கம்மியாக இருக்கும், டிவிடெண்ட் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், கோல் இண்டியா, கெயிலு, ஐஓசிஎல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல டிவிடெண்ட் ஈல்டட் ஸ்டாக். ஓகே. அது வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது ஒரு ஜெனினா நம்ம ஒரு சீட்டு பிடிச்ச கிராமத்தில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போட்டது கசருன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி உங்களுக்கு டிவிடெண்டே நல்ல ஒரு இது கொடுக்கும். அது மாதிரி டிவிடெண்ட் ஐடிசி இந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் இருக்கு. ஓகே. ஆனால் நீங்கள் என்ட்ரி ஆகுது ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்னா பிஇ மட்டும் பார்க்கக்கூடாது. அது இயர் ஹை கிட்ட இருக்கா, மீடியத்தில் இருக்கா, லோவில் இருக்கா, அட்ராக்டிவ் ப்ரைஸ், எக்ஸலன்ட் ப்ரைஸ் அண்ட் ஓவர் ப்ரைஸ். 3 கேட்டகரி இருக்கு. ஓவர் வேல்யூட் ப்ரைஸில் போய் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அங்கிருந்து இறங்கும். இப்போ நம்ம சில முன்னாடி சொன்ன செய்திகள்லாம் அப்படின்னு கேட்டாலும் 26,300 இருக்கிற போது எல்லா ஸ்டாக்குமே ஓவர் ப்ரைஸில் தான் இருந்திருக்கும். அப்போ போய் நம்ம வாங்கலாம். இதெல்லாம் எங்கே சார் போய் பார்க்கறதுன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயே ஒரு ஸ்டாக் போட்டு அதனுடைய ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் எல்லாம் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு புல்லிஷில் இருக்கா, பேரிஷில் இருக்கா, அது என்ன அட்ராக்டிவ்ல இருக்கா, இல்லை ஜெனியூனா ஓவர் ப்ரைஸ் இருக்கான்னு தெரியும். ரெண்டாவது
இந்த மாதிரிலாம் பார்த்து ஒரு ட்ரேடர் அப்படின்னா அப்படி பண்ணணும். இன்வெஸ்டாக இருந்தனாக்கா ஓவராலாக பார்க்கணும், குவார்டர்லி ரிசல்ட்டு பார்க்கணும், ஆனுவல் க்ரோத்து பார்க்கணும். ஃபாரின் இன்வெஸ்டார்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு குறையாமல் மெயின்டைன் ஆகுதா, சப்போஸ் அது குறைஞ்சா அதை டிஐஐ வாங்குறாங்களா, பேலன்ஸ் ஆகுறாங்க பார்க்கணும். ரெண்டாவது இன்வெஸ்டர்ஸ் முக்கியமாக கவனிக்கிறது அந்த ப்ரொமோட்டர் ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா, 30-35 இருக்கும். திடீர்னு ஒரு குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 28 வந்துடும். அப்போ நீங்கள் அலர்ட் ஆகிக்கணும், ஏன் ஒரு ப்ரொமோட்டர் ஸ்டாக்கினுடைய வேல்யூ குறைஞ்சிருக்கு, அப்போ ஏதோ சம்திங் இஸ் கோயிங் ஆன். அப்போ உடனே பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலை பற்றி ஒன்றா அதுலேருந்து வெளியில் வந்துடலாம், இல்லைன்னா பார்ட்லி புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சில பேராமீட்டர்ஸ் இருக்குது, இதை பார்த்து பண்ணினாக்கா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். சரி, இப்போ நம்ம இந்த ஃபண்டமெண்டல்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல சொல்லும்போது, இதுவே வந்து நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஒரு ஸ்டாக் அனலைசிஸ் பண்ணும்போது அதில் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்களா சார், எந்தெந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அதில் கவனிக்கணும் சார்? இது கேட்ட கொஸ்டின் வந்து அருமையான கொஸ்டின்ஸ். பட்டு கால அவகாசம் ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு சில இண்டிகேட்டர்ஸு ஒரு சில பேர்த்துக்கு ஒரு இண்டிகேட்டர்ஸ் பிடிக்கும். கிட்டத்தட்ட 40-42 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. இண்டிகேட்டர்ஸுங்கிறது இந்த வழியில் போங்க இந்த ஊர் வரும்னு காமிக்கிற மாதிரி தானே, இது போனால் இப்படி ஏறும், இப்படி போனால் இறங்கும்னு காமிக்கிறது. ஒரு சில பேர் விடபிள்யூஏபி வச்சிருப்பாங்க, ஒரு சில பேர் ஆசம் இண்டிகேட்டர் வச்சிருப்பாங்க, ஒரு சில பேர் பிவட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பாங்க, ஒரு சில பேர் ஆர்எஸ்ஐ இண்டெக்ஸ் அது வச்சு பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். நாங்கள் டெக்னிக்கல் அப்படின்ட்டாலே ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கணும். இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது சூட்டபிளாக இருக்குன்னு அசஸ் பண்ணிட்டு அதில் ஒரு இண்டிகேட்டர் தான் பார்க்கணும். நீங்கள் ஸ்க்ரீன் ஃபுல்லாக 3 இண்டிகேட்டர் போட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். அதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு எண்ட் ஆஃப் த டே ஓப்பன் ஹை லோ, நேற்றைய லோவை விட இன்னைக்கு கீழே இருந்தால் என்னுடைய அனுபவத்தில் அது கொஞ்சம் வீக்குன்னு கன்சிடர் பண்ணும். டே ஹை நேற்றுக்கு டே ஹையோட இன்னைக்கு ஓப்பனிங்கில் ஒரு ஜெனியனாக மேலே இருந்ததுன்னா அது கொஞ்சம் அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ். அப்போ உங்களுக்கு அந்த பேட்டர்ன்ஸ்லாம் பார்க்கணும். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸு, டோஜி பேட்டர்ன்ஸு, மார்னிங் ஸ்டார், புல்லிஷ் கராமி, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சதுனாக்கா நீங்கள் ஈஸியாக அசஸ் பண்ணிட்டு வரதுக்கு சொல்லுமா. இதெல்லாம் சேர்ந்தது தான் டெக்னிக்கல். என்னுடைய கருத்து என்ன கேட்டேன்னாக்கா, ஒரு இண்டிகேட்டர் வச்சுக்கோங்க, ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க, ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணணும். இன்ட்ராடேன்னு பண்ணிட்டாலே ஸ்டாப் லாஸ் இல்லாமல் செய்யக்கூடாது. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் செய்யறது டிரைவிங் வித்தவுட் ஹெல்மெட் ஆர் சீட் பெல்ட். சேஃப்டியாக பண்ணணும், ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுங்க. கேபிட்டல் எரோஷனை தவிர்த்துக்கலாம் ரொம்ப. ஓகே சார். சார், இப்போது பொதுவாக அந்த எக்ஸ்பர்ட் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு ட்ரேடர் அப்படிங்கும்போது என்னென்னா அந்த ட்ரேட் டிசிப்ளின் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அந்த ட்ரேட் டிசிப்ளின் அப்படின்றது என்னங்க சார்? என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன்னா 2 விஷயம். ஒன்று ட்ரேட் டிசிப்ளின் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். ரெண்டாவது மணி மேனேஜ்மெண்ட். சிம்பிளாக சொல்கிறேன். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் காலையில் 9:00 ஓப்பன் ஆனோடனே ஓடி பிடிச்சி எதையோ ஒன்று வாங்கியே ஆகணும்னு போய் வாங்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது மார்க்கெட்டுடைய கன்சல்டேஷன் சொல்லுவாங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, ஃப்ளக்சுவேஷன்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அந்த 9:15 to 9:30 அது மார்க்கெட்டு ஒரு கன்சால்டேட் ஆகும். அப்போ உங்களுக்கு நேற்று ஈஓடி பேஸ் பண்ணி இன்னைக்கு காலையில் அது என்ன ஆயிருக்கு, நாம எந்த இடத்துல வாங்கலாம். சப்போஸ் ஒரு இடத்துல வாங்கிட்டா ஸ்டாப் லாஸ் எங்க போட்டுக்கலாம். ஒன்னா ப்ரீவியஸ் டே லோவை வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா இன்னைக்கு லோவை வச்சுக்கோங்க. எது நியர்பை உங்களுக்கு கேபிட்டலை வந்து மினிமைஸ் பண்ணி லாஸை குறைக்குங்கிறத நீங்க தீர்மானம் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் போடணும் அப்படின்னு கேட்டாலே 9:30 மணிக்கு மேலே ஒரு 11-11:30 உங்க இன்ட்ராடேவை முடிச்சுக்கிறது ஆரோக்கியம். இந்த சான்ஸ் விட்டா அந்த 11:30 to 1-2 இந்த பிளாக் டீல், பல்க் டீல், இது மாதிரி எல்லாம் டிரான்சாக்ஷன் நடக்கும். அப்புறம் 1:30 to 3 உங்களுடைய இன்ட்ராடே பொசிஷன்ஸை ஏதர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பொசிஷனை கிளியர் பண்ணிடுவோம். இன்ட்ராடேன்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் ஓவர் நைட்டு வச்சுக்க கூடாது. அதுவும் பர்டிகுலர்லி இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், அவங்க கண்டிப்பாக ஓவர் நைட் பொசிஷனை வச்சுக்க கூடாது. ஏன்னா மறுநாள் அதனுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கணும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கேபிட்டல் பாதிக்கு மேலே போயிடும். சில டயத்தில் லாபம் கிடைச்சாலும் கிடைக்கும். அது வி கெட் ஒன்லி வாட் வி டிசர்வ். இன்ட்ராடே அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்னுடைய கருத்து ஓவர் நைட் பொசிஷன் எடுக்கக்கூடாது. சார், இப்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது பொதுவாக இந்த டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சார். டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய அட்வைஸ்னால் என்னங்க சார்? இது
ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கொஸ்டின். எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட ஒரு 2 lakhs இருக்கு. ஓகே. எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், வெளியில் கடன் வாங்கியோ, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியோ, இல்லை ஃப்ரெண்டு கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்கியோ, அன்வான்டாக இதில் வந்து வரக்கூடாது. நம்மகிட்ட உபரியாக இருக்கிற பணத்தை வச்சுட்டு மணி கிரியேட்ஸ் மணிங்கிற பாலிசியில் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்லாம் கைட்லைன்ஸு தம்புலாம் ஃபாலோ பண்ணி செஞ்சால் இது சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஓகே. ஓகே. அப்போது டிசிப்ளின் அப்படிங்கிற மாதிரி எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ, டைவர்சிஃபிகேஷன் கூப்பிடுவோம். உங்கள்கிட்ட ஒரு அன்னெசரியாக ஒரு உபயோகம் இல்லை சார், ஒரு 4-5 வருஷம் இந்த பணம் தேவையில்லை, ஒரு இதை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னா நல்ல ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டலி ஓரியன்டட் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும். ஓகே. ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் நான் டைவர்சிஃபிகேஷன் சொல்கிறேன். ட்ரேடிங்க்கு டைவர்சிஃபிகேஷன் வேண்டாம். ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒரு 5 வருஷம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அது நல்ல டிவிடெண்ட் இல்லைடா, அந்த ஃபண்டமெண்டல் நிறையான ஃபார்மாலிட்டிஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். 2 lakhs இருந்தானா எல்லாத்தையும் கொண்டு வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் பண்ணக்கூடாது. ஓகே. ஓகே. இதில் ஒரு 50%, ஓகே, தட் இஸ் 50,000 ரூபாய்க்கு. அப்புறம் இன்னொரு 50,000 ரூபாய்க்கு மியூச்சுவல் ஃபண்ட், நல்ல க்ரோத்தாக நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருக்கிறதா, எது இப்போ நம்ம செக்டாருக்கு நம்ம ட்ரெண்டுக்கு உகந்ததோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை அந்த டீலர்ஸை கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க. ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், ட்ரெஷரி பாண்டு, ஈல்டு எல்லாமே வந்து நமக்கு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், ப்ரோக்கிங் பிளாட்ஃபார்ம்லேயே உங்களுக்கு கைடன்ஸ் இருக்கும். இல்லைன்னா அந்த டீலர்ஸ்கிட்ட கேட்டுட்டு முடிவெடுக்கும். ப்ளே ஸ்டோரில் போய் ஒன்று அமுத்திட்டா நமக்கு கிடைக்கும் டீட்டெயில்ஸு, வெதர் இட் இஸ் ஜெனினா அதனோட ஃபுல் டீட்டெயில்ஸு கிடைக்காது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எங்கே பண்ணுவீங்க? யார்கிட்டையும் கேட்க முடியாது. ஓகே. அப்போ நமக்கு என்ன ஒரு டீலருக்கு என்ன ஒரு நாமினல் ஃபீஸ் போகத்தானே செய்யும். புரோக்கிங் நம்ம ஸ்டாக் வேணா புரோக்கரேஜஸ் கொடுக்குறோம் இல்லையா, அது நாமினல் ஃபீஸ் தானே போகும். நமக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும், அவங்க கைட் பண்ணுவாங்க. ரெண்டாவது அப்போ வந்து ஈக்விட்டியில் ஒரு 50,000 கோல்டில், இன்னொரு 50,000 மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இன்னொரு 50,000 ட்ரெஷரி அல்லது பாண்டு. ஓகே. அது வந்து உங்களுக்கு பாண்டு இஷ்யூடு பை ஆர்பிஐ அல்லது ஸ்டேட் பேங்க், இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஓரியன்டட் கம்பெனிஸாக பாண்டு போகணும். ஓகே. ஓகே. அது சேஃபர் சைட். அப்போ உங்களுக்கு முன்னாடி தேதி போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க மெச்சூரிட்டி. அதில் வரக்கூடிய குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட்டோ மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டையோ வாங்கி அதுக்கு நீங்கள் ஸ்டாக் வாங்குங்க. அப்போ பணத்தை பணமாக்குறதுக்கு இதெல்லாம் ஒரு சிறந்த வழி. டைவர்சிஃபிகேஷனாக இதுதான். ஈக்விட்டி மார்க்கெட்லேயே 4 செக்டார் எடுத்துட்டு நான் அதில் போட்டேன் இதில் போட்டேன் அப்படின்னாக்கா 3 செக்டார் இறங்கும், ஒரு செக்டார் தான் ஏறும். அதனால இப்போ பாருங்க, கோல்டு ஏறிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ கோல்டுல நீங்க டைவர்சிஃபிகேஷன் போட்டிருந்தா ஒரு ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட்டை எடுத்துடலாம். ப்ராஃபிட்டை மட்டும் 50,000 ரூபா போட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு 65,000 ரூபா இருந்ததுன்னா 15,000 ரூபா எடுத்துக்கலாம். அந்த 15,000 ரூபாய் எடுத்து இப்போ இந்த மார்க்கெட் அது இறங்க ஆரம்பிக்கிற போது இந்த மார்க்கெட்ல நீங்க போடலாம். அப்போ இதுல வீக்கா இருக்கிறத ஒரு ஆவரேஜ் பண்ணி இதுலயும் ப்ராஃபிட் பண்ணலாம். அவங்க ஒரு கேபிட்டல்ல டச் பண்ணாம பணத்தை வச்சே திரும்பி இன்வெஸ்ட் பண்ணி, இதுக்கு பேர் தாங்க ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு பேரு. இந்த ஸ்மார்ட் கார்டு யூஸ் பண்றோம், ஸ்மார்ட் எஜுகேஷன் யூஸ் பண்றோம், ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்றோம். ஏன் மணி கான்செப்ட்ல மட்டும் ஸ்மார்ட்டா நம்ம விட்டுறோம்னு தெரியலையே. அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம். ஓகே சார். சார் ரொம்ப தேங்க்யூங்க சார். ஏன்னா இதில் வந்துட்டு அந்த டிசிப்ளின், ஏன்னா 30 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ராடே பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், கொஞ்சம் டிசிப்ளின்டாக கொஞ்சம் நீட்டாக எந்த ஒரு லாஸும் மேக் பண்ணாமல் பண்ணுவாங்க அப்படின்றது தான் சார் நம்ம வியூவர்ஸ்க்காக தான் எதுவும் எடுத்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. இன்னும் நிறைய விஷயம் குறித்து பேசுறதுக்கு இருந்தாலும் கால அவகாசத்துக்கு வந்து சுருக்கமாக முடிச்சுட்டு மீண்டும் அடுத்த சந்திப்பில் இன்னும் கொஞ்சம் இதே சப்ஜெக்ட்டு வேறு மாதிரி டீட்டெயில்டாக பேசலாம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ரிஃப்ளெக்ட் ஃபைனான்ஸ்.